ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து அக்டோபர் 27, அதாவது இன்றைக்கி நம்மளோட ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்த எடிட்டோரியலில் என்ன தான்ப்பா சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ நம்மளோட இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து கியூப் இன் சூடான் அப்படிங்கிறது தான் வந்து டாபிக். அந்த டாப்பிக்கில் வந்து அந்த கியூப் அப்படின்னா என்ன அப்படின்னா அது வந்து சதி அப்படின்னு அர்த்தம். ஸோ சூடானில் வந்து ஆட்சி மாற்றம் நடைபெற்றதில்ல, அதை தான் சூடானோட ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது தான் அதோட தலைப்பு. ஸோ அதோட மெயின் தீமாக வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மிலிட்ரி ஷுட் ரீஸ்டோர் தி டிரான்சிஷன் கவர்மெண்ட் அண்ட் அலோ ஃப்ரீ எலெக்ஷன்ஸ். ஸோ இதில் என்ன மெயின் தீமாக என்ன இதில் சொல்ல வராங்க அப்படின்னா, அவங்களோட ஆட்சியை வந்து திரும்ப வந்து மீட்டெடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் சுதந்திரமான எலெக்ஷனுக்கு வந்து எங்களை அலோவ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இதோட மெயின் தீம். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு பேராகிராஃப் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு பேராகிராஃப் நம்ம படித்து முடிச்சிடலாம். படித்து முடிச்சுட்டு அதோட தமிழ் மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம், தெரிஞ்சுப்போம். அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு பேராகிராஃபாக அப்படியே படித்து முடிச்சுட்டு மொத்தமாக இதோட தமிழ் மீனிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்ப ஒரு டைம் நீங்கள் நியூஸ் பேப்பர் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி இந்த கதை தெரிஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு பேராகிராஃப் என்ன அப்படின்னா, த மூவ் பை சூடான்ஸ் மிலிட்ரி டு டிசால்வ் தி sovereignty council where it shared power with civilian leaders has thrown the African country fragile transition from dictatorship to democracy into chaos. Almost 3 years ago, 10 of thousands of Sudanese rose against the regime of Omar al-Bashir in what they called a revolution that eventually led to dictator fall in April 2019. Ever since, the military and leaders of the civilian movement came together to form a transitional government. ஸோ இப்படி படித்தோம் அப்படின்னா நமக்கு இதில் என்ன தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டைம் படிக்கிறத விட இன்னொரு டைம் நம்ம பொறுமையாக படித்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இது வந்து நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஸோ இதில் நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஆல்ரெடி அதில் சூடான் மிலிட்ரி வந்து அந்த sovereignty கவுன்சில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, sovereignty அப்படிங்கிறது இப்போ ஆட்சி செஞ்சிட்டு இருக்கவங்க, ஆட்சி தலைமை உரிமையில் இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து அந்த sovereigntyங்கிறவங்க வந்து இறையாண்மை, அதுக்கப்புறம் வந்து இந்த ஆட்சி தலைமையில் இப்போ இருக்கிறவங்க, அதை தான் வந்து அந்த sovereignty கவுன்சில் அப்படின்னு சொல்கிறாங்க, sovereignty கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆல்ரெடி வந்து இப்போ ஆட்சி தலையில் அதிகாரத்தில் இருக்காங்கள்ல, அவங்க வந்து சூடான் மிலிட்ரி கூட ஒன்றா சேர்ந்துட்டு ஜாயின் பண்ணி அவங்க வந்து இந்த இறையாண்மை கவர்மெண்ட், அதாவது இப்போ ஆட்சி செஞ்சுட்டு இருக்க கவர்மெண்ட்டை வந்து கலைக்கிறதுக்காக எடுத்த நடவடிக்கை எல்லாமே வந்து ஆப்பிரிக்கா நாட்டோட சர்வாதிகாரம் இருக்குல்ல, அதாவது அவங்களுக்கு எப்போவுமே வந்து அந்த ஒருத்தர் கீழே தானே இருப்பாங்க, அந்த சர்வாதிகார ஜனநாயகத்திற்கு வந்து ஒரு மிகப்பெரிய பலவீனமாக இருந்திருக்கு. இது வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு குழப்பத்தை உண்டுபடுத்தியிருக்கு. அதை தான் இந்த இதில் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜஸ்ட் அந்த கேஎஸ் அப்படிங்கிறதோட மீனிங் என்ன அப்படின்னா, கேஎஸ் அப்படிங்கிறதோட மீனிங் வந்து குழப்பம். அந்த கேஎஸ் அப்படிங்கிறது CHAOS அப்படின்னு இருக்குல்ல, அது கேஎஸ் அப்படிங்கிறதோட மீனிங் என்ன அப்படின்னா குழப்பம் அப்படிங்கிறது தான். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பலாயிரக்கணக்கான சூடானியர்கள் வந்து அந்த இவர் இருக்கார்ல ஓமர் அல் பசார், அவர் தான் வந்து அந்த ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெவல்யூஷன் இது அவருக்காக வந்து அவங்க ஆட்சிக்கு எதிராக வந்து ஒரு பலாயிரக்கணக்கான சூடானியர்கள் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அவங்கள எதிர்த்து போருதுனாங்க. அவங்கள எதிர்த்து வந்து போராட்டம் பண்ணாங்க, ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. எதுக்கு அப்படின்னா, ஒரு இடைக்கால அரசாங்கம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இடைக்கால அரசாங்கம், அதான் இடைக்கால அரசாங்கம் அப்படின்னா டிரான்சிஷனல் கவர்மெண்ட், எங்களுக்கு வந்து ஒரு புது டிரான்சிஷனல் கவர்மெண்ட் வந்து கொண்டு வாங்க அப்படிங்கிறதுக்காக 3 வருஷத்துக்கு முன்னாடியே பலாயிரக்கணக்கான சூடானியர் மக்கள் வந்து அந்த ஓமர் அல் பஷீர் அவருக்கு ஆப்போசிட்டாக வந்து ப்ரொடெஸ்ட்டில் இறங்கி பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பேராகிராஃப் என்ன அப்படின்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து, இந்த their agreement the acting prime minister would run the day-to-day affairs while the military chief would remain the leader of the sovereignty council for 2 years. Lieutenant General Abdel Fattah al-Burhan, the military chief, was scheduled to hand over the leadership of the traditional transitional government to the civilian leadership in a few weeks. Instead, he disbanded the government, proclaimed himself the new leader, declared a state of emergency and imprisoned the civilian leaders, including Prime Minister Abdullah Hamdok. Tensions were brewing in recent weeks. ஸோ இதில் இந்த பேராகிராஃபில் நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ப்ரொடெஸ்ட் பண்ணாங்கல்ல, அவங்களோட உடன்படிக்கையின்படி, அதாவது அவங்களோட பேச்சுவார்த்தையின்படி இராணுவ தலைவர் வந்து அந்த sovereignty கவுன்சில் அப்படின்னா அந்த இறையாண்மை பங்கு வந்து 2 வருஷத்துக்கு வந்து அவர் தான் தலைவராக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம இராணுவ தளபதி இருக்கார்ல, நம்ம இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் அப்துல்லா ஃபட்டக் அவருங்க வந்து சில வாரத்தில் வந்து அரசாங்க தலைமை வந்து அவர் வந்து ஏற்றுப்பார், அந்த தலைமை வந்து அவர் ஏற்றுப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி தலைவர் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இவங்க வந்து ஆட்சியை வந்து கலைச்சிட்டாரு. இவர் வந்து ஆட்சியை கலைச்சிட்டு இவர் வந்து தன்னைத்தானே வந்து
அவரே சொல்லிக்கிட்டார். இவர் வந்து தன்னைத்தானே வந்து ஒரு புதிய தலைவர் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அறிவிச்சிட்டாரு. ஒரு புது ரூல்ஸ்லாம் வந்து கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் வந்து அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரைம் மினிஸ்டர், அவங்களோட சூடானோட பிரைம் மினிஸ்டர், சூடானோட பிரைம் மினிஸ்டர் அப்துல்லா, அவங்க உட்பட அந்த சிவிலியன் தலைவர்கள் எல்லாரையுமே பிடிச்சி சிறையடிச்சிட்டாரு. ஸோ இது மூலயமா இப்போ வந்து சமீப காலமாக வந்து பதட்டம் ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த இம்ப்ரிஷன்ட் அப்படிங்கிறது வந்து சிறையிலிட்டார் அப்படிங்கிற மீனிங் தான் வரும். டிரான்சிஷனல் அப்படிங்கிறது வந்து இடைநிலை, அதாவது இன்டரியம் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ யாராவது ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா திரும்ப இன்னொருத்தவங்க வந்து கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அது மாதிரி இன்டரியம் பிரசிடெண்ட்டாக வந்து போடுறதுக்கு பேர் தான் வந்து இடைநிலை. அதான் டிரான்சிஷனல் அப்படிங்கிறது. டிஸ்பேண்டட் அப்படின்னா என்ன அப்படின்னா கலைக்கப்பட்டதுன்னு அர்த்தம். ஹி டிஸ்பேண்டட் த கவர்மெண்ட் அப்படின்னா இவர் வந்து அந்த கவர்மெண்ட்டை கலைச்சிட்டு, ப்ரொக்ளைம்டு அப்படின்னா நம்மளே சொல்லிக்கிறது, அவரே வந்து அறிவிச்சுக்கிறாரு. ப்ரொக்ளைம்டு வந்து நான் தான் வந்து இதுக்கு வந்து இனிமேல் வந்து நான் தான் வந்து இங்கே பிரைம் மினிஸ்டர், நான் தான் ஹெட் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ப்ரொக்ளைம் பண்ணிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, pro-military mobs had been carrying out protest demanding the government's removal amid soaring prices of essentials. Port Sudan, the country's largest port on the Red Sea, had been blockaded by a tribal group with the help of military, which worsened the economic situation, including acute shortage of food, currency and fuel. The civilian leadership had accused the military of exploiting the economic crisis. ஸோ இந்த பேராகிராஃபில் நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி அத்தியாவசிய பொருட்கள் அங்கே இருங்க சூடானில் வந்து ஆல்ரெடி அத்தியாவசிய பொருட்களோட விலை உயர்த்தல் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இதில் வந்து மத்திய அரசாங்கத்தை, அதாவது அங்கே ஹெட்டாக இருக்காங்கல்ல, அவங்க அரசாங்கத்தை வந்து அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இராணுவத்திற்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பாங்கள்ல, இராணுவத்துக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்த கும்பலே வந்து இப்போ வந்து போராட்டத்தில் இறங்கிட்டாங்க, போராட்டங்களை முன்னெடுத்து வராங்க. அதுபோல் இது வந்து வேர்ல்டுலேயே ஒரு மிகப்பெரிய போர்ட் வந்து ரெட்ஸியில் இருக்குது. அந்த ரெட்ஸியில் இருக்க போர்ட்டை வந்து ஒரு ட்ரைபல் குரூப் வந்து அங்கே இருக்கிற இராணுவத்தோட உதவியோடு சேர்ந்து அதை வந்து முற்றுகையிட்டுட்டாங்க. இது வந்து இந்த உணவு, பணம், அதுக்கப்புறம் ஃபியூலம்னா எரிபொருள், அதோட இதெல்லாம் வந்து கடுமையான பற்றாக்குறையெல்லாம் வந்து இது வந்து பொருளாதாரத்தை வந்து ரொம்ப மோசமாக்கிடும், இது மாதிரி இது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி நடவடிக்கைகள்லாம் வந்து பொருளாதார இதை வந்து ரொம்ப மோசமாக்கிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேராகிராஃப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, the overthrow of the Bashir regime and the promised democratic transition were the best hope for Sudan to end its transitional isolation, heal the wounds of decades of oppressions and state violence, and build a stable economic and political order in an otherwise violence-ridden Horn of Africa. Sudan had taken the steps in the directions. Last year, the US removed the country which hosted Osama bin Laden in the 1990s from the list of state sponsors of terrorism and announced financial aid. Earlier this year, the IMF has reached a $50 billion American debt relief agreement with the transitional government. The civilian leaders had promised that they would send Bashir to the Hague to prosecute him over allegations of war crimes against humanity and genocides. ஸோ இந்த பேராகிராஃப் நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து பஷீர் அப்படிங்கிறவரோட ஆட்சியை வந்து கவிழ்த்துட்டாங்கல்ல, பஷீரோட ஆட்சி கவிழ்ப்பு. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ப்ராமிஸ் டெமோக்ராட்டிக் அப்படின்னா அவங்க வாக்குறுதி செய்யப்பட்ட ஜனநாயக மாற்றம், அது எல்லாமே வந்து சூடானோட சர்வதேச இதுக்கு தனிமைப்படுத்தலுக்கு வந்து முடிவு கட்டுறதுக்காகவும், பல ஜென்ரேஷனாக வந்து அவங்களோட அடக்குமுறை இருந்ததில்ல, அந்த அடக்குமுறை வன்முறையை வந்து குணப்படுத்துறதுக்காகவும் இது இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆஃப்ரிக்கா, சூடான் அதுக்கு வந்து இதுக்கான ஸ்டெப்ஸ்லாம் வந்து இப்போ ஆஃப்ரிக்காவும் சூடானும் வந்து அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து இப்போ எடுத்துக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னா 1990s இருக்குல்ல, அங்கே வந்து 1990s வந்து ஒசாமாவுக்கு வந்து அதாவது விருந்தளிச்சிருக்காங்க. அதாவது வந்து ஒசாமாவுக்கு வந்து விருந்தளிக்கிற ஒரு ஹோஸ்ட் இது வந்து நடந்திருக்கு. அப்போது வந்து ஒசாமாவுக்கு வந்து விருந்தளித்த நாட்டை வந்து பயங்கரவாதிகளுக்கு ஆதரவளிக்கும் நாடு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது பயங்கரவாதிகளுக்கு ஆதரவளிக்கும் நாடும் அப்படின்னா அங்கே வந்து ஸ்டேட் ஸ்பான்சர் ஆஃப் டெரரிசம் அப்படின்றதுல அவங்களுக்கு வந்து ஆதரவளிக்கும் நாடு அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பேர் வச்சுருந்தாங்க. அதை வந்து லாஸ்ட் இயர் அமெரிக்கா வந்து அந்த நேம் வந்து நீக்கிட்டு அவங்களுக்கு வந்து உதவி செஞ்சுது. அப்போ இந்த வருஷம் வந்து அந்த இன்டரியம் பிரசிடென்ட் இருக்காங்கள்ல, இன்டரியம் கவர்மெண்ட் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து நம்ம ஐஎம்எஃப் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் வந்து $50 பில்லியன் அமெரிக்கன் டாலர் வந்து கொடுத்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த சிவிலியன் லீடர்ஸ் வந்து ஹேட் ப்ராமிஸ்டு தட் தே வுட் சென்ட் பஷீர். அங்கே இருக்கிற சிவிலியன் லீடர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து பஷீரை வந்து நாங்கள் வந்து சென்ட் பண்ணுவோம், இதுக்கு அனுப்புவோம்
பஷீரை நாங்கள் அனுப்பிட்டு இது வந்து போர், மனித குலத்துக்கு எதிரான குற்றம் அங்கே சொல்கிறாங்கல்ல, ப்ராமிஸ் இந்த ஹேக் ஓவர் அலிகேஷன்ஸ் ஆஃப் வார் கிரைம்ஸ் அப்படின்னா இது வந்து போர், கிரைம் அகைன்ஸ்ட் ஹியூமனிட்டி அப்படின்னா மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள், அண்டு ஜெனோசைட் அப்படின்னா என்னென்னு தெரியல, இனப்படுகொலை அதுக்கு மேலெலாம் இதை வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக நாங்கள் வந்து பஷீரை வந்து ஹேக் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நாங்கள் இதை அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேராகிராஃப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, the country was also gearing up to organize its first free and fair election in decades, but the power-hungry generals appear to be more concerned about protecting their interests, which they feared would be at risk had a democratic government taken full control of the country. After all, Sudan's military cannot absolve itself from whether allegation Bashir is facing, but this time it faces a stiff challenges from the public. The protesters who brought down Bashirs are back on the streets fighting the security personnel. A violent showdown is most likely. General Burhan should desist from more violence. The military should release all the arrested leaders, restore the transition government and let free election decide the future of the country. ஸோ நம்மளோட லாஸ்ட் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த லாஸ்ட் பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த கண்ட்ரி வாஸ் ஆல்சோ கியரிங் அப் தி ஆர்கனைஸ் ஃபஸ்ட்டு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் இன் டிகேட்ஸ் அப்படின்னா பல டிகேட்ஸ்க்கு அப்புறம் வந்து முதல் முறையாக வந்து சுதந்திரமான நியாயமான ஒரு தேர்தலை வந்து நம்ம நாடு வந்து அதுக்காக தயாராகிட்டு இருக்கு. ஆனாலும் இந்த அதிகார வெறி கொன்ற சில ஜென்ரல் இருக்காங்கள்ல, ஹங்கிரி ஜென்ரல்ஸ் அப்படின்னா ஆஃபீஸர்ஸ், அதாவது அதிகார வெறியில் இருக்கிற ஒரு சில ஆஃபீஸர் வந்து அவர்களோட நலன்களை, அவங்களோட சேஃப்டியை தான் மெயினாக பாதுகாக்கிறதுல அதிக அக்கறை காட்டுறது நமக்கு தெரியுது. ஒரு ஜனநாயக அரசாங்கம் வந்து ஒரு நாட்டோட முழு கட்டுப்பாட்டையும் அவங்களே எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது வந்து லாஸ்ட்டில் நமக்கு வந்து ஆபத்தில் தான் முடியும் அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆஃப்டர் ஆல் சூடான்ஸ் மிலிட்ரி கேனாட் அப்சால்வ் இட் செல்ஃப் ஃப்ரம் வாட் எவர் அலிகேஷன் பஷீர் இஸ் ஃபேஸிங் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதான் எப்போதும் போல் சூடான் ஆர்மி வந்து பஷீர் எதிர்கொள்ளும் குற்றச்சாட்டுகளிலிருந்து தன்னைத்தானே வந்து எப்போவுமே அது வந்து அவங்களே வந்து விடுவிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த முறை வந்து மக்கள்கிட்ட இருந்து வரும் கடும் சவாலை வந்து அவங்க வந்து எதிர்கொள்ள முடியல, எதிர்கொண்டாகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, பஷீரை வீழ்த்தி, அதாவது பஷீரை வந்து ஆல்ரெடி இருப்பார்ல, அவரை வந்து அவர் ஆட்சியிலேருந்து கவுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக ப்ரொடெஸ்ட் பண்ணாங்கல்ல, இப்போ அந்த வீரர்களே வந்து மீண்டும் வீதியில் இறங்கி அவங்களே வந்து அந்த பாதுகாப்பு படையில் மிலிட்ரி ஃபோர்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்க கூட வந்து இப்போ சண்டை இடுகின்றனர். இவங்களோட ஃபைனல் இதாக வந்து இப்போ போயிட்டு இருக்க நிலவரப்படி என்ன அப்படின்னா, வைலன் வந்து ரொம்ப வந்து அதிகமாக போயிடும், இது ஒரு மிகப்பெரிய வந்து பேராபத்தை கொடுக்கும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அவங்களோட லாஸ்ட் இதாக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட மிலிட்ரி வந்து கைது பண்ணியிருந்தாங்களே எல்லா தலைவர்களையும் வந்து மீட்டெடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் சுதந்திரமான தேர்தலை வந்து எங்களுக்கு கொடுங்க, அதுக்கப்புறம் வந்து சுதந்திரமான தேர்தல் வந்து எங்களுக்கு கொடுங்க, சுதந்திரமான தேர்தல் நடந்ததுக்கப்புறம் அதில் வர ரிசல்ட் வந்து நாட்டோட எதிர்காலத்தை வந்து தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இதை முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த இது நமக்கு வந்து இப்போ ஃபஸ்ட் டைமும் வந்து இந்த எடிட்டோரியல் இதுங்கிறதுனால ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணியிருக்கோம். இது மாதிரி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா, இது நல்லா இருக்கா என்னென்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இது மாதிரி பிடிச்சிருந்தது அப்படின்னா திரும்ப இதை கண்டினியூ பண்ணலாம், இல்லைனா வேறு மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதையும் என்கிட்ட சொல்லுங்கள், பண்ணலாம். தேங்க்யூ.